சில பேரு கைமாறுன்னு எழுதுவாங்க. சில பேரு கைமாறுன்னு எழுதுவாங்க. சொல்றதுக்கும், கேட்கறதுக்கும் கைமாறு, கைமாறு 2மே ஒரே மாதிரி இருந்தாலும், 2மே ஒண்ணு கிடையாது. கை 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 வைக்கிறா வைக்கிறா கை மாத்தா என் மனச கேக்குறா கேக்குறா. கைமாறு அப்படிங்கிறது ஒரு அதிகாரமோ, ஒரு உரிமையோ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கை மாத்தி விடுறது. அதாவது ஒரு கடையையோ, ஒரு வீடையோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விக்கிறாங்கல்ல, அப்போ இவர்கிட்ட இருந்த உரிமை இவர்கிட்ட மாறுது. அதுதான் கை மாறுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம கை மாறு அப்படின்னு எழுதணும். இம்மு போட்டு எழுதக்கூடாது. அப்ப கை மாறு இம்மு போட்டு எங்க எழுதணும்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க நமக்கு ஒரு உதவி பண்ணும்போது, அந்த உதவிக்கு பதிலீடா நாம பதில் உதவி பண்ணுவோம். இல்லன்னா அவங்களுக்கு பதிலுக்கு ஒரு நன்மையை பண்ணுவோம். அப்படி பதிலீடா நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல் இருக்குல்ல, அதுதான் கைமாறுன்னு அழைக்கப்படும். அதனாலதான் திருக்குறள்ல கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டோம் எந்நாற்றும் குள்ளோ உலகு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதனுடைய பொருள் என்னன்னா, மழை எப்படி கைமாறு கருதாம பெய்யுது எல்லாருக்குமே நன்மை தருதோ, அந்த மாதிரி மத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது எந்த விதமான கைமாறையும் நம்ம பார்க்க கூடாதுன்னு இந்த திருக்குறள் சொல்லுது. இந்த இடத்துல ஒருத்தவங்க உதவி பண்ணும்போது நம்ம திருப்பி உதவி பண்றோம்ல, அல்லது அவங்களுக்கு நன்மை பண்றோம்ல, அதுதான் கைமாறுன்னு அழைக்கப்படும். இந்த இடத்துல இம்மு போட்டு எழுதணும். இனி கைமாறுன்னு எழுதும்போது எங்க இம்மு போடணும், எங்க இம்மு போடக்கூடாதுன்னு கவனிச்சு எழுதுங்க. ஏன்னா ஒரு இம்முல அவ்வளோ பொருள் இருக்கு. இந்த காணொளிய தமிழ விரும்பி விரும்பி கேட்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க.